இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இறைவேண்டல் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, நல்ல நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நல்லோர் பொல்லார் பற்றி ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர். அவருடைய வாழ்வு, அவருடைய வழி எப்படி இருக்கும், அதை எப்படி ஆண்டவர் சரி செய்கிறார் என்று இந்த திருப்பாடல் 37 நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்வாழ்வை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா எம்மிடம் அன்றாடுகிறோம். இவை அனைத்தையும் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த திருப்பாடல் 37 தலைப்பு நல்லார் பொல்லாரின் முடிவுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 37 40 திருமொழிகள் அடங்கியிருக்கிறது. இதனை 4 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். முதல் பிரிவாக 1 முதல் 11 வரை உள்ள திருமொழிகளை தீயோரின் மகிழ்வு சிறிது காலமே, நல்லோரின் மகிழ்வு நீடித்திருக்கும் என்றும், 12 24 வரை உள்ள திருமொழிகள் உரிய நேரத்தில் தீயோரை தண்டித்து நல்லோருக்கு வாழ்வு அளிப்பார் ஆண்டவர் என்றும், மூன்றாவதாக 25 31 வரை உள்ள திருமொழிகள் நேர்மையாளர் மகிழ்ச்சியுறுவதும் அவருடைய அனுபவத்தையும் உண்மையையும் பார்க்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. 32 40 வரை உள்ள திருமொழிகள் தீயோர் அழிவர் நல்லோர் வாழ்வர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணியத்தை பார்க்கும் பொழுது துயரத்தில் வலுவிழந்திருக்கிற ஒரு அடியவருக்கு ஆறுதல் கூறுகின்ற திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. தீயோருக்கு தீங்கு நினைப்பவர் மகிழ்ச்சி கனப்பொழுதே இருக்கும். எப்பொழுதும் நல்லோருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற தீயோருடைய எண்ணங்கள் ஒரு இமைப்பொழுதுதான் இருக்கும், அது நீடித்திருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றோ நாளையோ அழிந்துவிடும். ஆனால் நல்லோரின் வாழ்வு நலிவிழந்தாலும் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற மகிழ்ச்சி உறுகின்ற வாழ்வை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லோரின் வாழ்வு இறைவனிடமிருந்து வருகிறது. இறைவனுக்குள் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பலவீனங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் ஒரு சில நாட்களே என்று இத்திருப்பாடல் வலியுறுத்துகின்றது. ஒரு நாள் வரும், அன்று நல்லோர் துயருறுவதும் தீயோர் மகிழ்வதும் இறைவன் ஒரு நாள் அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். நல்லோர் எப்பொழுதும் துயரத்திலே இருந்துவிட விடமாட்டார். தீயோர் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைந்து நல்லோரை வழிவிழுக்க செய்ய இறைவன் விடமாட்டார் என்று இந்த திருப்பாடலுடைய பின்னணியம் நமக்கு சொல்லுகின்றது. ஒவ்வொருவரும் தங்களுடைய செயலுக்கேற்ற பலனையே அனுபவித்து தீர வேண்டும் என்று இத்திருப்பாடல் வலியுறுத்துகின்றது. சில இறையியலாளர்கள் இந்த திருப்பாடலை குறித்து கருத்து சொல்லும் பொழுது தெர்த்துல்லியன் என்பவர் சொல்லுகிறார், இறை கண்காணிப்பின் கண்ணாடி என்று இத்திருப்பாடலை சொல்லுகின்றார். இசிதோர் என்பவர் முணுமுணுப்புகளுக்கு எதிரான பானம் என்று சொல்லுகின்றார். லூத்தர் சொல்லும் பொழுது புனிதர்களின் பெருமை என்று சொல்லுகின்றார். எனவே நீதியோடு நேர்மையோடு நல்லோராக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசிகளை பற்றி இத்திருப்பாடல் பெருமிதமாக சொல்லுகிறது என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். இதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது 2வது திருமொழியிலே விரைவில் உலர்ந்து போவர் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது பொல்லாரின் நிலையற்ற வாழ்வை குறிக்கிறது. ஏசாயா 40 அதிகாரம் 6வது திருமொழியிலும் மத்தேயு 6 அதிகாரம் 30வது திருமொழியிலும் சொல்லப்படுகிறது. 3வது திருமொழியிலே நாட்டிலே குடியிரு என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது வாக்களிக்கப்பட்ட நாடாகவும் இருக்கலாம், ஆண்டவரின் கண்காணிப்பில் வாழ்வதாக இருக்கிறதாகவும் இருக்கலாம். நாட்டிலே குடியிரு என்பது வாக்களிக்கப்பட்ட நாடு. ஆண்டவர் எந்த இடத்தை நமக்கு கொடுக்கிறாரோ அந்த இடத்தில் ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதை இது குறிக்கின்றது. 4வது திருமொழியிலே ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள் அல்லது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஆண்டவரின் அரசையே தேட வேண்டும் என்பதும், ஆண்டவரின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் என்பதும், ஆண்டவரின் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்பதையும் இது குறிக்கின்றதாக இருக்கின்றது. 5வது திருமொழியில் வருகின்ற உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு என்று சொல்லுகிற வார்த்தை வாழ்வில் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும்.
ஆண்டவரிடம் சொல்லிவிட வேண்டும் என்பதை இது குறிக்கின்றதாக இருக்கிறது. 6வது திருமொழியிலே வெளிச்சத்தை போலவும் பட்டய பகலை போலவும் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது இருளினிடையே ஒளி போன்றது இறைவனுடைய உதவி. கஷ்டத்தின் நடுவிலே ஆண்டவர் உதவி செய்வார். பாடுகளின் மத்தியிலே நம்மை மீட்டெடுப்பார். ஒரு துன்ப துயரமான அழுத்தமான நிலையில் ஆண்டவருடைய உதவி பேருதவியாக நமக்கு வந்து நிற்கும் என்பதை இத்திருமொழி வலியுறுத்துகிறது. இதனை யோபு 11ஆம் அதிகாரம் 17வது திருமொழியிலும், ஏசாயா 58வது அதிகாரம் 10வது திருமொழியிலும், எரேமியா 51ஆம் அதிகாரம் 10வது திருமொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கே காத்திரு என்று சொல்லுகிற வார்த்தை அவர் நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காமல் நம்பிக்கையோடு கர்த்தருக்கே காத்திரு என்பதை இது சொல்லுகிறதாக இருக்கிறது. 9வது திருமொழியிலே பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்கிற வார்த்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நாட்டை உரிமையாக்கி கொள்வார்கள், உரிமையாக்கி கொள்ள வேண்டும், உரிமையாக நமக்கு கொடுப்பார் என்றெல்லாம் இதை பொருள் கொள்ளலாம். 18வது திருமொழியிலே ஆண்டவர் அறிவார் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இது உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிவார், ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். எல்லா நாட்களும் நமக்கு மட்டும் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நம்ம கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அறிவார், ஏற்ற நேரத்திலே அதிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்பதை இது குறிப்பதாக இருக்கின்றது. 31வது திருமொழியிலே நடைகளில் ஒன்றும் பிசங்குவதில்லை என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது கடவுளின் சட்டப்படி கடவுளின் கட்டளைப்படி வாழுகிறவர்களுக்கு சரியான வழியை ஆண்டவர் காட்டுவார், அவர்களுடைய கால் இடராதபடி பாதுகாத்து கொள்வார் என்பதை இது குறிக்கின்றது. 33வது திருமொழியிலே அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஒருவேளை இவ்வளவு நேரம் தீயோரை ஆண்டவர் தண்டிப்பார், தீயோர் செய்வதற்கு ஒரு நாள் வரும், அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என்றெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த 33வது திருமொழியிலே தீயோரை கூட அவர் தண்டிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மனிதர்கள் செய்கிற குற்றங்களை குற்றம் தீர்ப்பார்கள். ஆனால் கடவுள் எந்த நல்லோர் தீயோர் யார் எது செய்தாலும் அதை சரி செய்து அனைவரையும் சரியான பாதையிலே நல்வழியிலே நடத்த வேண்டும் என்று விரும்புவார் என்பதை இத்திருமொழி சுட்டுகின்றது. ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை இந்த இடத்திலே நிலை பெறுகிறதாக இருக்கின்றது. 34வது திருமொழியிலே கர்த்தருக்காக காத்திரு என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. இது நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகக்கூடாது, கடவுளுக்காகவே நாம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் எல்லாவற்றுக்காகவும் காத்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. 35வது திருமொழியிலே வளமான நிலத்தில் மரம் போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது லெபனோனின் வலிமை மிகு கேதுரு மரங்களைப் போல இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. கேதுரு மரம் எப்படிப்பட்டது என்றால், நம் நாட்டில் வளரக்கூடிய தேக்கு மரத்திற்கு இதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். 40வது திருமொழியிலே அவர்களை விடுவிப்பார், துன்மார்க்கர் கைக்கு தப்புவிப்பார் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இது உயிர்ப்பு வாழ்வையும் மறு உலக வாழ்வையும் நிலையான வாழ்வையும் குறிப்பதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 37வது திருப்பாடலிலே 3 திருமொழிகளை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று 4வது திருமொழி, ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், எப்பொழுதும் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். 2வதாக 5வது திருமொழி, ஆண்டவரிடம் உன் வழியை ஒப்புவித்து விடு. 3வதாக 34வது திருமொழி, ஆண்டவருக்காக காத்திரு. இந்த 3 திருமொழிகளை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிப்போம். ஆண்டவர் தாமே இத்திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.